ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தொக்குன்றதால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 2 பெரிய சைஸ் வெங்காயம், 5 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமானால் போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கருவாடை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கருவாட்டில் உள்ள தலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது ஹாட் வாட்டரில் ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாலே போதும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது, கையே வைக்க முடியல. அதனால் ஸ்பூனால் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது உப்பு அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு உப்பு அதிகமாக இருக்காது. அப்புறம் மண் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது கருவாடை வாஷ் பண்ண தண்ணியை பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மண்ணெலாம் இருக்குன்னு. தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிட்ட உப்பு கரெக்டாக இருக்கும், ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கிறதால. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடை ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருப்போம், அதிலே பாதி வெந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும். இந்த கருவாடு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, குறைஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக வெந்துடும். இந்த நெத்திலி கருவாடு தொக்கு எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சும் கூட சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.